எல்லாருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் திட்டத்தோட 21வது தவணை பணத்துக்காக, ஆமா, அந்த 2000 ரூபாய்க்காக நம்ம எல்லாரும் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கோம் இல்லையா? அது எப்போ வரும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், எல்லா கேள்விக்கும் பதில் இங்க இருக்கு. வாங்க விளக்கமா பார்க்கலாம். சரி, உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வியே இதுதான். எப்போ சார் அந்த 2000 ரூபாய் எங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும்? இதுதானே உங்க கேள்வி? அதுக்கான பதில் இதோ. ரொம்ப நாள் காத்திருப்புக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா, நவம்பர் மாசம் முதல் வாரத்துக்குள்ள பணம் வந்துடும்னு எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக். ஆனா ஒரு நிமிஷம் நில்லுங்க. பணம் வரப்போகுதுங்கிற சந்தோஷத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுறக்கூடாது. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, இந்த தடவை எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா பணம் கிரெடிட் ஆகாது. ஒரு சில முக்கியமான நிபந்தனைகளை நீங்க பூர்த்தி செஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த 21வது தவணை உங்க கைக்கு வரும். அப்படியா? அப்போ அந்த நிபந்தனைகள் என்ன? எனக்கு பணம் வரத நான் எப்படி உறுதி செஞ்சுக்கிறத? வாங்க, அதைத்தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல இந்த 4 விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. எதுக்கு இவ்ளோ கண்டிஷன்னு கேட்டா, தகுதியான விவசாயிக்கு மட்டும்தான் பணம் போய் சேரணும், எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுன்னு அரசாங்கம் ரொம்ப உறுதியா இருக்கு. சரி, முதல் கண்டிஷன், உங்க இகேஒய்சி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். ரெண்டாவது, உங்க நிலத்தோட ரெக்கார்ட்ஸ், அதாவது பட்டா, எல்லாம் அரசாங்கத்துல சரிபார்த்திருக்கணும். மூணாவது, உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட ஆதார் நம்பர் லிங்க் பண்ணிருக்கணும். நாலாவது, ரொம்ப முக்கியம், உங்க ஆதார் கார்டுல உங்க மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டு இருக்கணும். இந்த 4மே 1 இல்ல 2 இல்ல 4மே பக்காவா இருந்தா மட்டும்தான் பணம் வரும். நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது சும்மா இல்ல, அந்த 2000 ரூபாய் தவணை பணத்தை பத்தி. அதனால தான் சொல்றேன், அந்த செக்லிஸ்ட நீங்க சரியா பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகே, இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன் இவ்ளோ லேட்டு? தீபாவளிக்கு முன்னாடியே வரும்னு சொன்னாங்களே, என்னாச்சு? வாங்க, அதுக்கான காரணத்தையும் பாத்திரலாம். நம்ம எல்லாருமே தீபாவளிய மனசுல வச்சுதான் காத்துட்டு இருந்தோம். ஆனா கணக்கு கொஞ்சம் தப்பா போச்சு. காரணம், பீகார்ல எலெக்ஷன் வந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால இந்த பணம் போடுறதுல ஒரு சின்ன தாமதம் ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் இப்போ புது தேதியா நவம்பர் முதல் வாரத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு முக்கியமான டவுட் வரலாம். எலெக்ஷன் நடக்குதுன்னா பணம் எப்படி வரும்னு ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் நேரத்துல புதுசா எந்த திட்டத்தையும் அறிவிக்க கூடாது. ஆனா பிஎம் கிசான் மாதிரி ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற திட்டங்களுக்கு பணம் கொடுக்கறதுல எந்த தடையும் இல்ல. சோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ். நாடு முழுக்க பணம் வர்றதுக்கு லேட் ஆனாலும் ஒரு சில மாநிலங்கள்ல விவசாயிகளுக்கு ஏற்கனவே 21வது தவணை பணம் போயாச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், இந்த மாநிலங்கள்லாம் சமீபத்துல பெரிய வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு நிவாரண உதவியா அரசாங்கம் இந்த பணத்தை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப மறுபடியும் ஒரு தடவை நாம கவனிக்க வேண்டிய அந்த முக்கியமான செக்லிஸ்ட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்திரலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரியும். ஒரு பக்கம் தகுதியான விவசாயி, இன்னொரு பக்கம் தகுதி இல்லாத விவசாயி. என்ன வித்தியாசம்? இகேஒய்சி முடிஞ்சிருக்கா? டேக். நிலம் வெரிஃபை ஆயிடுச்சா? டேக். ஆதார் பேங்க் லிங்க் ஆயிருக்கா? டேக். இப்படியெல்லாம் டிக் வாங்கினா நீங்க எலிஜிபிள். இதுல ஏதாவது ஒன்னு பெண்டிங்ல இருந்தாலும் பணம் வர்றது சந்தேகம்தான். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சு. தாமதத்துக்கான காரணம், தகுதிக்கான நிபந்தனைகள் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ அடுத்து நீங்க என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்? இங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு காத்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கே பிஎம் கிசானோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. உங்க ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை பாத்துக்கோங்க. இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். உங்க ஸ்டேட்டஸை நீங்க இன்னைக்கு செக் பண்ணீங்களா இல்லையா? ஒருவேளை பண்ணலன்னா யோசிக்காதீங்க, உடனே பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற உரிமை. அதை சரியா வாங்கிக்க வேண்டியது உங்க பொறுப்பு.